Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா it's a new launch from Nykaa. It is another than from Dior. So Diorல இருந்து இந்த new launch தான் பார்க்க போறோம். So without further ado நம்ம வீடியோக்குள்ள போலாம். Yes guys, they have something launched in Dior. Dior நிறைய launch பண்ணிருக்காங்க. எல்லாமே என்னால் வாங்க முடியல guys. எனக்கும் நிறைய பட்ஜெட் இருக்கு. ஸோ அதனால் என்னால் நிறைய வாங்க முடியல. எனக்கு என்ன வாங்கணும்னு தோணுச்சோ அதை மட்டும் தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஐ பாட் ரோப் பிளஷ் கலர் அண்ட் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிக். ஸோ இது ரெண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். பட் நைக்கா நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். பிகாஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பர்ஃப்யூம்ஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பர்ஃப்யூம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இங்கே பிக்சர்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். ஸோ டியர் ஃபார்வர் க்ளோ மேக்ஸிமைசர் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் வந்து நைக்காவில் பார்த்தீங்கன்னா 4 ஷேட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் கோல்டு, pearly, and then peachy, and then bronze. ஸோ 4 ஷேட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை 4 ஷேட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. பட் நம்ம டியோர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அட்லீஸ்ட் 6 to 7 ஷேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் ஆகிருக்கு. லைலாக் மிஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் நியூடுன்னு ஒரு ஷேடு இருக்குது, அது மிஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பிங்க் ஷேடு இல்லை, ரோஸின்னு ஒரு ஷேடு. ஸோ வந்து ஒரு 4 ஷேடு மிஸ்ஸிங் கைஸ். 7 ஷேட்ஸில் வந்து ஐ திங்க் 3 ஷேடு மிஸ்ஸிங் நினைக்கிறேன். 3 to 4 ஷேடு மிஸ்ஸிங்காக இருக்குது. ஐ டோன்ட் நோ வை ஐ ஹேவன்ட் லான்ச்ட் எவ்ரிதிங். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது எரிச்சலாக வரும் கைஸ். ஏன்னா எல்லா ஷேடும் லான்ச் பண்ணாதான் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம எதிர்பார்க்குற ஷேட் இல்லைனாலும் வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் தே ஹேவ் லான்ச்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் அந்த க்ளோ ஃபில்டர் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியர் ஃபார்வர் க்ளோ ஸ்டார் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் லான்ச்ட் 10 ஷேட்ஸ் காய்ஸ். ஓகேவா? 4N 5N. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி நான் 4N 5Nக்குள்ளே தான் வருவேன் கைஸ் என்னோட ஷேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா. பட் ஐ டென்ட் கெட் தட் பிகாஸ் நான் வாங்க நினைக்கும் போது அது அவைலபிளாக இல்லை. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இதில் பார்த்தேங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அது கிடைக்கல. பட் எனக்கு அது வாங்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அதை வாங்கலை. ஆஸ் வெல் அஸ் சேம் ஃபார் த க்ளோ மேக்ஸிமைசர், சேம் திங். க்ளோ மேக்ஸிமைசரும் எனக்கு வந்து ரொம்ப வாங்கணும்னு தோணலை. ஸோ அதனால் வாங்கலை. மேபி ஃப்யூச்சரில் வந்து கலெக்ட் பண்ணணும்னாச்சும் ஐ வில் ட்ரை டு கலெக்ட் இட். ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. ஸோ அதனால் நான் அதை வாங்கலை. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் லான்ச்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த கான்ட்ராஸ்டிக் இருக்குல்ல. ஸோ இந்த கான்ட்ராஸ்டிக் இருக்குது. இதில் வந்து 4 ஷேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் டீப்பஸ்ட் ஷேடு வந்து நான் பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3 ஷேட்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 3rd ஷேட் எடுத்துக்கிட்டேன் விச் இஸ் மீடியம். ஸோ அந்த ஷேட் தான் நான் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ ப்ளஷில் பார்த்தீங்கன்னா 3 ப்ளஷ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 100, அப்புறம் 757 விச் இஸ் வைல்ட் டியோர். இன்னொன்று வந்து 200 டியோராமா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷேட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது டியோர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் 6 ஷேட்ஸ் காய்ஸ். 6 ஷேட்ஸு. டியோர் விரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சி கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளஷ் ஒன்று இருக்குது. அப்புறம் லைலாக் கைண்ட் ஆஃப் டியோவில் இங்கெல்லாம் பிக்சர்ஸ் நான் போடுறேன். லைலாக் கைண்ட் ஆஃப் இதில் வந்து 287 டியோர் ஆர்மர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு காம்போ. அண்ட் தென் லாஸ்ட் ஷேட் தான் ஆக்சுவலி நம்ம இன்னொரு ஷேடு இருக்குது டியோரெட்னு சொல்லிட்டு 457. அதுவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த ஷேட் நான் வரும்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் இட் இஸ் ரியலி நைஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பீச்சியான ஒரு ப்ளஷ் ஷேடு. அதுவும் வரல. ஸோ அதனால் வந்து நம்மளால் அது வாங்க முடியல. அஸ் வெல் நான் வந்து இந்த டியோர் ப்ளஷஸில் வந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 200 கான்டோர் ஷேட் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இன்னொரு ஷேட் இருந்துச்சு விச் இஸ் வைல்ட் டியோர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பெரி டோன்டான ஒரு ப்ளஷ்ஷு. அந்த ப்ளஷ் நான் வாங்கணும்னு நினச்சேன். பட் என்னென்னா எனக்கு வந்து பட்ஜெட் இடிச்சிச்சு. ஸோ அதனால் வாங்க முடியல கைஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால என்னால் வாங்க முடியல. மேபி ஸ்டாக் வரும்போது வில் ட்ரை டு கெட் இட் லேட்டர் சம் டைம். இப்போதைக்கு இது 2 தான் எங்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைக்காவில் வந்து நிறைய லிப் பாம்ஸ் அது மட்டும் இல்லாமல் நைக்காவில் பார்த்தீங்கன்னா லிப் லைனர்ஸ் அண்ட் தென் மஸ்காரா அந்த இதெல்லாம் ப்ரைமர்ஸு அண்ட் தென்
லிப்ஸ்டிக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஐலைனர் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்சோ சம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எனக்கு அதெல்லாம் பெருசாக இப்போதைக்கு தெரியல. ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக நான் நினைக்கவே இல்லை. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து ஐ டோன்ட் ஹேவ் இட் கைஸ், பிகாஸ் அது ஆஸ் யூஷுவல் அந்த டியோரோட அந்த கிளாசிக் அந்த நேவி பேக்கேஜிங் தான் இருக்கும், டார்க் ப்ளூ நேவி பேக்கேஜிங் தான் இருக்கும், சேம் லைக் த ப்ராடக்ட் இட் செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராடக்ட் காமிச்சிடுறேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராடக்ட் விச் இஸ் டியோர் ரூஜ் ப்ளஷ் கலர் அண்ட் க்ளோ. நான் வாங்கின ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 200 டியூரமா காண்டோர் அண்ட் க்ளோன்னு போட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் ஸ்டன்னிங் பேக்கேஜிங். இங்கே புஷ் பட்டன் மாதிரி கீழே இருக்குது. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலட் ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஷேட் கைஸ், 200 டியூரமா which has contour and glow. It is really nice color. ஃபர்ஸ்ட் இது எனக்கு வாங்கும்போது ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குமா லைட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் எதுக்கும் வாங்கலான்னு வாங்கிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் அந்த காண்டோர் ஸ்டிக் விச் இஸ் டியர் ஃபார்எவர் ஸ்கின் காண்டோர். நான் வாங்கின ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 03 மீடியம். ஸோ பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் மேட் பிளாக்ல இருக்குது. இட் இஸ் ரியலி நைஸ். கீழே மட்டும் ஃபுல் மேட் பிளாக்ல இருக்குது. இட் இஸ் ரியலி நைஸ். டியோர் சிம்பிள் இங்கே எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேலே வந்து அந்த கிளாசிக்கான அந்த சில்வர் பேக்கேஜிங் இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் ஸ்டன்னிங். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்குது. when you twist it up, so this is the product. It's really nice colored. Okay, so இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றி டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெட்ஸ் கோ இன்டு நைகா. ஸோ நைகாவில் வந்து இது ப்ரைஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நைகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஷஸ் பேலட் இருக்குல்ல விச் இஸ் 5500 rupees. எல்லா பேலட்டும் அப்படி தான் போட்டிருக்காங்க. 3 பேலட் தான் இருக்குது. 3 பேலட்டும் சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் தென் இந்த கான்ட்ராஸ்ட் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 5400 rupees போட்டிருக்கு. மோரோவர் ரெண்டுமே கிட்டத்தட்ட 5500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து தே ஹேவ் லான்ச்ட் இட். ஓகே, ஆல்மோஸ்ட் 10,000 சம்திங் இருந்துச்சு. ஐ திங்க் நான் ஆர்டர் பண்ணும்போது ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆஃபர்ஸ்லாம் எனக்கு எதுவும் கிடைக்காது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லாம் யூ டோன்ட் கெட் எனி ஆஃபர்ஸ். ஈவன் இஃப் யூ ஆர் ப்ரோ மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஃப்ரீபி வேணால் கிடைக்கும், பட் இந்த வாட்டி எனக்கு எந்த ஃப்ரீபியும் கிடைக்கல. இட்ஸ் ஸோ சேட். தே டிட்ன்ட் கிவ் எனி ஃப்ரீபீஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோக் ப்ளஷ் இருக்குல்ல அதை பற்றி பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரோக் ப்ளஷ் கலர் அண்ட் க்ளோ இஸ் a Dior palette in matte and glow finishes by Dior. In a single step, the powder textures blend seamlessly with the skin for a blush and glow or a contour and glow effect depending on the chosen harmony. Okay, each multi-use rogue blush color and glow face palette pairs 2 shades, one matte shade with the buildable intensity to add color and structure, and one highlighter shade infused with multi-dimensional pearlescent pigments to bathe the face in spectacular light. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைஸில் ஓகே இதுதான் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா a Dior palette in a matte and glow finishes featuring a blush and contour powder paired with a highlighter and easy to work that blends seamlessly with the skin. ஓகே, ஸோ ஃபார்முலா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க டியர் வெப்சைட்டில் பெருசாக டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மேட் ஷேட், இன்னொன்று வந்து க்ளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் இன்க்ளூசிவான ஒரு ஷேட் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. லெட்ஸ் see how they have given. ஓகே, ஸோ ரோக் ப்ளஷோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாச்சு. இதே வந்து காண்டோர் இருக்குல்ல, ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். மொத்தமே 4 ஷேட் தான் இருக்குது. டியர் வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா 4மே லான்ச் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. த ஃபர்ஸ்ட் டியோர் ஃபார்எவர் காண்டோரிங் ஸ்டிக். ஓகே, ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு காண்டோர் ஸ்டிக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ரியலி நைஸ். த ஃபர்ஸ்ட் டியோர் ஃபார்எவர் காண்டோரிங் ஸ்டிக் that is easy to apply and blend for a natural looking sculpting or bronzing effect
along with 24-hour wear and hydration. Designed to be layered over the Dior Forever foundation, its creamy texture blends with the skin for a streak-free finish. In one initiative step, the contouring stick warms the complexion, highlights the shadow areas, and defines the contours of the face. Contours the face and nose for a custom contouring that is resistant to even the most extreme conditions of heat and humidity. இது பெருசாக கொடுத்துருக்காங்க கிளைம்ஸ்லாம். ஓகே கைஸ், நான் கவரஜெனிக் அண்ட் டெர்மட்டாலஜி டெஸ்டட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தே ஹவ் டெஸ்டட் அண்ட் எவ்ரி திங். பெனிஃபிட்ஸ் ஆமாம். ஓகே, தே ஆர் சேயிங் போத் கைஸ். கான்டரிங்கும் பண்ணலாம், ப்ரான்சிங்கும் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்வாட்சஸ் பார்த்துடலாம். ஸோ கான்டர் ஸ்டிக் ஃபஸ்ட்டு நான் பண்ணி காட்டுறேன். இட் இஸ் ரியலி நைஸ் ஷேட் கைஸ். ஸோ என் கையில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் த கான்டோர் ஷேட். தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதுல்ல? நல்ல ஷேட் கைஸ். இட் இஸ் ரியலி ஸோ கூல் டோன்டான ஒரு கான்டோர் ஸ்டிக்கு. இதுதான் ஐ திங்க் நான் வச்சிருக்கிறதுலே இதுதான் நல்ல கூல் டோன்டான ஒரு கான்டோர் ஸ்டிக்குன்னு சொல்லுவேன். They have mentioned as bronzer as well. I don't know why they mentioned bronzer யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. பட் நல்ல ஒரு கூல் டோன்னா கான்டோர் ஷேட்னா இதுதான் கைஸ். ஓகே, திஸ் இஸ் ஷேட் மீடியம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேலட் ஸ்வாட்ச் பண்ணிடலாம். நான் வச்சிருக்கிறது வந்து 200. ஓகே, ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேலட்டோட ஸ்வாட்சஸ். அது வந்து கான்டரிங் ஷேடு, கீழே இருக்கிறது வந்து ஹைலைட்டர். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் தோணுது. ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி இருக்குது கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா. இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஸ்டன்னிங். ஐ கான்ட் வெயிட் டு யூஸ் இட் ஆன் மை செல்ஃப் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கான்டரிங் ஷேட் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு யூஸ். நான் வாங்கினதும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ். எவ்ரிதிங் வாட் ஐ டூ இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சப்போஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். கப்பல் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பட் இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். மேபி போக போக யூஸ் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு அப்டேட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெமோக்கு போயிடலாம் எப்படி என்ன இதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்டர் ஸ்டிக் சின்ஸ் இட்ஸ் க்ரீமி ஃபார்ம்னால. ஓகே, லெட்ஸ் டூ இட். I'm just applying directly since it is creamy and blendable. So this is how it looks on my cheeks. தெரியுதா நீங்க அப்ளை பண்ணிருக்கிறது? I'm just going to use this brush from Pro Artல இருந்து PF66. தெரியுதா அந்த கிரேனஸ், இந்த ஷேடோ கிரியேட் பண்ணது தெரியுதா உங்களுக்கு? அந்த ஷேடோ கிரியேட் பண்ணியிருக்கிறது. வாவ், கூல், ஸோ கூல் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஷேடோ அவ்வளோ இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு நான் பேசும்போது இங்கே ஒரு லைன் மாதிரி தெரியுது. பட் இந்த சைடு பாருங்கள், நல்ல ஒரு ஷேடோ வந்திருக்கு. வா, திஸ் இஸ் ரியலி நைஸ் ஷேட் கைஸ், சூப்பராக இருக்கு. இட்ஸ் டூ திஸ் சைட். ஓகே, ஸோ இந்த சைட் நான் பண்ணலை பிகாஸ் ஐ வாண்ட் டு யூ கைஸ் டு see this palette alone. ஸோ இந்த பேலட்டில் இருக்குல்ல, இந்த கான்டரிங் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐம் கோனா யூஸ் திஸ் ப்ரஷ். கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். யா, ஐ வில் யூஸ் திஸ். இது வந்து ஒன்று மேட் ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து மேட் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஃபீல் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு 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 லிட்டில் பிட் க்ளோயினஸ் இருக்குதோன்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்கைல் எடுக்கும்போது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். சூப்பராக இருக்குது, கலர் செம்மையாக இருக்குது கைஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறது? கீழே அப்ளை பண்ணிருக்கலாம், கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் கான்டோர் ஸ்டிக்.
அண்ட் திஸ் இஸ் த பேலட். பிக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இல்லை, யூ கேன் பில்ட் இட் அப் அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நல்லா பிக்மெண்டட் இருந்துச்சு. இது வந்து வி ஹாவ் டு பில்ட் இட் அப். ஏன்னா அந்த சாஃப்டான ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, நல்லாவே வாட் டு சே சூப்பராக இருக்குது அந்த டெக்ஸ்சர் எனக்கு தொடுறதுக்கே. ஸோ அதனால் யூ கேன் பில்ட் திஸ் திங் அப். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு. இன்னும் கூட நான் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன், கொஞ்சம் தேய்ச்சிட்டேன். ஓகே, லெட்ஸ் see. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, இங்கே வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன். சாரி, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லெட்ஸ் டேக் தி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அண்ட் ஜஸ்ட் okay, you can see the line here la. See, you can see the line over here. It is really nice. Super இருக்கு. ரெண்டுமே ஷாவ் பயங்கரமாக கொடுக்குது. I really like it. So if you want to இன்னும் நல்லா உங்களுக்கு accentuate பண்ணி காட்டணும், you can use begging here or else light shade of concealers நீங்கள் போடும்போது ஹைலைட் பண்ணும்போது இந்த இடத்த உங்களுக்கு இங்கே இன்னும் நல்லா கான்டரிங் நல்லாவே தெரியும். ஓகே, so yeah, I think this is the plastic contour stick as well as on the powders la. Let's see the highlighter first. Okay, so this is highlighter. It's kind of a goldy ana or texture irukku. Wow, so எடுத்துட்டேன், நிறையவே எடுத்துட்டேன். கொஞ்சம் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். see, wow, செமையா இருக்கு அந்த ஹைலைட்டர். நல்ல ஒரு க்ளோ இருக்கு. ஸோ ஐ வில் அப்ளை ஹியர் as well whatever it is left over. ஸோ இங்கே நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். வாவ், செமையாக இருக்கு இந்த காம்போ வந்து. இட் இஸ் ரியலி ஃப்ளாட்டரிங் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன். ஐ திங்க் இதை வந்து கொஞ்சம் டீப் வரைக்கும், டீப் ஸ்கின் டோன்ஸ் பற்றி எனக்கு தெரியல, ரொம்ப டீப் ஸ்கின் டோன்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஒரு டார்க்காக ஐ திங்க் டீப்னு நினைக்கிறேன். சாரி, ரொம்ப டீப்பாக இருந்தால் வந்து எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல இந்த கான்டரிங் அவங்களுக்கு. பட் இந்த ஷேடு வந்து இட்ஸ் ரியலி நைஸ் ஃபார் ஐ திங்க் NC 47 to 48. அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ, மேபி யூஸ் பண்ணாதான் கைஸ் தெரியும். பட் ஐ கெஸ் ஸோ இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஃப்ளாட்டரிங் ஃபார் ஒரு கப்புள் ஆஃப் என் ஷேட் தாண்டி ஒரு 4-5 ஷேட்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஃப்ளாட்டரிங். அண்ட் தென் அந்த வாட் டு சே அந்த க்ளோவும் பாருங்கள் செமையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் worth the buyன்னு சொல்லுவேன். மேபி அந்த டார்க் ஷேட் ஒன்று இருந்துச்சு, அது கூட வாங்கியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். லெட்ஸ் see. ஸோ அது வந்தால் பார்க்கலாம். பட் அது ரொம்ப டூ டார்க்காக இருக்குது. ஐ கேனாட் யூஸ் இட் ஃபார் மை செல்ஃப். அது வந்து என்னோட கிட்டில் வேணால் போடலாம். பட் இப்போதைக்கு என் கிட்டில் கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்குது. மேபி லேட்டர் ஆன் சம்டைம் ஐ வில் ட்ரை டு கிராப் இட். ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வந்து ரிவ்யூ அண்ட் மை தாட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2மே பிடிச்சிருக்கு கைஸ். ஆல்சோ சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி கூல் டோன்டான ப்ரான்சர் என்கிட்ட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஸ்வாட்ச் தீஸ் ஃபார் யூ. லைக் எங்கிட்ட இருக்கிற அந்த கான்டோர் ஸ்டிக், நான் ஐ திங்க் ஐ ஹாவ் ஒன் ஆஃப் த பிராண்ட்லேருந்து எங்கிட்ட ஒரு கான்டோர் ஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன், விச் இஸ் ஓகே. ஸோ என்கிட்ட இன்னொரு பிராண்ட்லேருந்து கான்டோர் ஸ்டிக்கு விச் இஸ் ஃப்ரம் Fenty. ஸோ ஃபென்டிலேருந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ட்ரஃபல். ஓகே, ட்ரஃபல் ஷேட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவங்க இது வந்து கான்டோர் ஸ்டிக்குன்னு தான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஜஸ்ட் letting you guys know about that. ஓகே, ஸோ மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டியோரோட ஷேடு மீடியம், கீழே போட்டிருக்கிறது வந்து ஃபென்டிலேருந்து வர ஷேடு ட்ரஃபல். ஓகே, ரீசெண்டாக வந்து இந்த டியோர் நான் வாங்கினதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் என்னடா ஒரு கூல் டோன்டான ஒரு கான்டோர் நம்மகிட்ட இல்லை போல். ஐ தாட் தட் வாஸ் கான்டோர் மாதிரி இருந்துச்சு, பட் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரான்சர் மாதிரி இருக்குது இப்போ இது கம்பேர் பண்ணும்போது. இது வரைக்கும் எனக்கு ஐ டென்ட் ரியலைஸ் இட். ஆல்சோ தென் ஐ வென்ட் வித் இன்னொரு ஷேடு, முந்தின ஷேட் நான் போனேன் விச் இஸ் ஃபென்டிலேருந்து ஸ்வேட் அப்படின்னு ஒரு ஷேட் நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இன்னும் நான் ஸ்வாட்ச் கூட பண்ணி பார்க்கல. ஸோ இந்த ஷேடை நான் கீழே போடுறேன். ஸோ தட் இஸ் ஸ்வேட். ஓகே, ஸோ இது வந்து டியோரோடது, இது வந்து ட்ரஃபிள் ஃபென்டியோடது, இது வந்து ஃபென்டியோட ஸ்வேடுன்ற ஷேடு.
இது கூட ஓரளவு கொஞ்சம் கூல் டோன்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரல் டோன் மாதிரி இருக்குது கொஞ்சம். இது நல்லாவே வார்மாக இருக்குது கைஸ். கைண்ட் ஆஃப் பிரான்சர் மாதிரி இருக்குது இந்த ஷேடு. பட் திஸ் இஸ் ஆக்சுவல் கூல் டோன்டான ஒரு ஷேட். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு கூல் டோன்டான ஒரு பிரான்சர் கூல் டோன்டான ஒரு கான்டூர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டியோரை பார்க்கலான்னு சொல்லுவேன். மேபி ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் சம் அதர் பிராண்ட்ஸ்லேருந்து கூல் டோன்டான ஒரு கான்டூர் ஸ்டிக் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் ஐ கேன் சே டியோர் இஸ் ரியலி கூல் டோன். நல்ல ஒரு ஷேடோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ரியலி குட். யா, ஸோ இந்த ஸ்வாட்சஸ் வந்து சும்மா உங்களுக்கு போட்டு காட்டலான்னு தோணுச்சு. பிகாஸ் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தேவைப்படல. மற்றபடி என்கிட்ட கான்ட்ராஸ்ட் ஸ்டிக் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஐ திங்க் ப்ரான்சர் தான் இருக்குது. ரேர் பியூட்டியில் வந்து ப்ரான்சர் ஸ்டிக் இருக்குது, நார்ஸ்லேயும் ப்ரான்சர்ஸ் தான் இருக்குது க்ரீமு. அண்ட் தென் செனால்லையும் நான் ரீசெண்டாக வெளியே போட்டிருந்தேன், அதுவும் வந்து ப்ரான்சர் தான். ஸோ அதனால் ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் கான்ட்ராஸ்ட் ஸ்டிக்ஸ்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஃபென்டி அண்ட் தென் நவ் டியோவில் இருக்குது. யா, ஐ திங்க் தட்ஸ் இட். ப்ரான்சஸ் தான் நிறையா இருக்குது, கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கைஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ரேர் பியூட்டிலேருந்து கூட லான்ச் பண்ணியிருக்காங்க கான்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ ஹவு கூல் டோன் இட் இஸ். அது வரும்போது தான் தெரியும். மேபி சூன் தே வில் லான்ச் இன் இந்தியா as well. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் டக்குன்னு இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஹைப் இருக்கும்போது தான் கைஸ் பீப்புள் வில் டென் டு பை தட் ஸ்டஃப். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன். ஸோ கீப் வாட்சிங் த ஸ்பேஸ் இன் மை யூடியூப் சேனல். ஓகே, யா. ஸோ என்னோட ஃபைனல் சஜஷன் பார்த்தீங்கன்னா definitely you can invest in these two items, like filter, the what to say, maximizer and then filter irukla adala vandu maybe I will try to buy later sometime, not immediately na vaanga maata, kandipa or time la vaangren. பட் இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது நியூ லான்ச்சஸில். கண்டிப்பாக இது ரெண்டும் நீங்கள் வாங்கலாம். அண்ட் தென் இன்னொரு ப்ளஷ், அந்த லாஸ்ட் ஷேடு, அந்த வைன் ஷேட் இருக்குல்ல, அந்த ஷேடு உள்ள ப்ளஷ் வந்து I was really hoping to get it, but you know, expensive இருந்துச்சு guys. It's really expensive. Almost 10,000, 11,000 pay பண்ணி நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஆர்டர்லேயே. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ as of now. ஸோ அதனால் அதை நான் வாங்கல. அதுவும் வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 15,000 மேலே நான் வாங்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் நான் didn't get that. ஆல்சோ இதுலேயே இந்த பேலட்லேயே லைட்டர் ஷேட் ஒன்று இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, கூல் டோண்டாக இருந்துச்சு. அதாவது இந்த பேலட்லேயே. பட் அது வந்து இன்னும் லைட் டு மீடியம் ஸ்கின் டோன்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அதனால நான் அதை வாங்கலை. பிகாஸ் ஐ எம் டஸ்கி ஸ்கின் ஆர் டேன் டு டஸ்கி ஸ்கின் டோன் கேர்ள்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி நான் வருவேன். ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ரியலி லைக் இட் அண்ட் ஐ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஐ ஹவ் கலெக்டட் சம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டியோ. நிறைய நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஐ திங்க் ஐ வில் try to make a playlist as Dior சொல்லிட்டு. because I have couple of Lux products நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். so hopefully in further இன்னும் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் லக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடுறேன். ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்போர்ட் மீ. நீங்கள் பார்க்க தான் வந்து ஐ கெட் மோர் வியூஸ் அண்ட் மோர் ரெக்கக்னைசேஷன். நான் பண்ணுற இந்த ஒர்க்குக்கு எனக்கு அதுதான் ரெக்கக்னைசேஷன் அண்ட் சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பாக அது இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுங்கள். யா, ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்குவீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். நீங்களும் கண்டிப்பாக எக்ஸைட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ரியலி வர்த் ஸ்பெண்டிங்னு சொல்லுவேன். நல்லா இருக்குது கைஸ். அட்லீஸ்ட் நீங்கள் கான்ட்ராஸ்ட் ஸ்டிக்காவது வாங்குங்க. இட் இஸ் ரியலி worth spending on that counter stick. It is such a cool tone on a counter. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.